சிங்கர் சங்கீதன் அவர்கள், ராப்பர் சங்கீதன் அவர்கள் விடயத்துல டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. இன்று டாக்டர் அவர்கள் போட்ட காணொளியில அவர் அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஏன், அதாவது 1000 இல்ல கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலவோட பிரகாசத்துக்கு அந்த கோடி நட்சத்திரங்கள் ஈக்குவலா வராது. அந்த நிலவோட பவர் அப்படி இருக்கும், தனித்துவமா அது தனித்து ஜொலிக்கும். அதே போலதான் மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களும் எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, யாரு பேசுறாங்க அப்படி என்பதான். நான் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் மக்களே, சரியா? இது சொல்லக்குள்ளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இப்ப கடந்த ஒரு 4 நாட்களாக இந்த சங்கீதன் அவர்கள் விடயத்துல பொங்கி எழுந்த அண்ணா, கண்ணீர் விட்ட அக்கா, அண்ணா, தம்பி அப்படியான அந்த சில விடயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த முகங்கள் அதெல்லாம் ஆவேசப்பட்டு பேசுறது, இந்த கேள்வி கேட்கறது, அப்படியான விடயங்கள் எல்லாம். இன்று இந்த வீடியோ போடுறதுக்கு முதல் எனக்கு மெசேஜ் எல்லாம் வந்திருந்தது. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சில பேர் அனுப்பியிருந்தாங்க. அதுல அந்த பொங்கி எழுந்த அண்ணா, அப்படி அழுத அக்கா, தம்பி அப்படியான இதுகள் இருக்குல்ல, வேற வேற தளங்கள்ல வேற சோசியல் மீடியாலையும் அந்த இதுல போட்டுட்டு, அது இந்த சொந்தக்காரங்க தான் போட்டாங்களா இல்ல வேற ஒருத்தங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டாங்களான்னு தெரியல. அப்ப அந்த வீடியோக்கு ஒரு 300 வியூ என்னவோ வந்திருக்கு போல இருக்கு. அப்ப அந்த 300 வியூ மூலம் ஒரு 100 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப அதுக்கு நன்றி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் 100 ஃபாலோவர்ஸை தாண்டி இருக்கிறேன், தேங்க்யூ. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எனக்கு உங்கள் ஆதரவை தாங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இது நான் ஒருபடியும் தான் சொல்றேன், சரியா? அதாவது எப்படா ஒரு விடயம் கிடைக்கும், சரி அப்ப அதை வச்சு நம்ம எப்படி ஃபேமஸ் ஆவோம், நம்ம எப்படி ஃபாலோவர்ஸை ஏத்துவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இந்த சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகிறதுக்கு காத்து கொண்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது எப்படா எவன் சிக்குவான், எப்படா இட கிடைக்கும், அதை டிசைனா வச்சு நம்ம அரசியல் பண்ணுவோம், நம்ம அரசியல் பண்ணி போட்டு நம்ம ஹீரோ ஆவோம், இதுதான் டைமு. சில விடயம் கூட வர இருக்கு, அப்ப அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும், அப்ப இதை எப்படி நீடிக்கிறது அப்படின்னு. அதாவது எப்படியாவது இவர் வெளியில வந்துடணும் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள உன் வரவே கூடாது, உன் வெளியில வரக்கூடாது, இவனை வச்சுதான் நான் நிறைய பிளான் போட்டிருக்கேன். நம்பியார் பண்ணுவார்ல பழைய படங்கள்ல, அப்படித்தான் பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு, சரியா? சோ நான் சொன்னது 2. சரி, இப்படி ஒரு விடயத்துக்கு அந்த உண்மையா பண்றவங்க, உண்மையா ஒரு விடயம் நடக்கணும், அதாவது உண்மையா சரிப்பா இவர் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை எங்க பேசணுமோ அங்க பேசுவாங்க, எங்க பேசணுமோ அதை அங்க பேசுவாங்க. அதே நேரத்துல அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ, எந்த விதத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ, அதே நேரத்துல இந்த விடயங்களை பாக்குறவங்களுக்கு அது இன்னும் இவனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இல்லாம, அட இது டம்மிப்பா அப்படின்ற மாதிரி அந்த உண்மைகளை தெரிய வைக்காம இன்னும் ஆப்பு வைக்கிற மாதிரியான செயல்கள் பல பேர் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதாவது நீடிக்கணும், அவங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்க கூடாது, இந்த விடயம் அப்படியே நீடிச்சுட்டு போகணும். ஒரு விடயம் வரப்போது இல்ல, அப்ப அது வரைக்கும் நீடிச்சுட்டு போகணும். அப்ப அதுக்கு இந்த கண்டென்ட் தேவை. ஒரு நாளும் ஒரு இதுல போகணும் இல்ல, கிளிநொச்சிக்கு போகணும், வவுனியாவுக்கு போகணும், அப்புறம் வேற என்னப்பா முல்லைத்தீவுக்கு போகணும், ஜாழ்ப்பாணத்துக்கு போகணும். அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதுல போகணும் இல்ல, அப்ப கண்டென்ட் வேணும் இல்ல, அப்பதானே நம்மட பேரோட எல்லாமே வரும். அப்ப அதாவது இதை வச்சு ஒரு லாங் டேர்ம், அவன் எத்தனை நாள் வேணும் கிடைக்கணும், அது பெரிய பிரச்சனை, அவன் கிடைக்கணும், அவன் தான் நம்மட கண்டென்ட். அப்ப நம்ம டிசைனா பண்ணுவோம் இன்னொரு கூட்டம். அப்ப உண்மையிலேயே ஒருத்தங்களுக்கு ஒரு விடயம் வேணும், ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா ராக்கெட் ஸ்பீட்ல மக்கள்கிட்ட அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதை பார்க்கிறவங்களுக்கு உண்மையா இன்னொரு இடத்துல அவங்களுக்கு இவன் இந்த ஆளை பத்தி புரியணும், இந்த ஆள் காசுக்கு பண்றாளே, இங்க உணர்வும் இல்லை, எதுவுமே இல்லை, காசு கொடுத்தா எதுவுமே இந்த ஆள் பண்ணும் அப்படின்ற அது போய் சேரணும். அடுத்தது பல மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியணும். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் 2 நாள்ல கச்சிதமா மக்களுக்கு சேர வேண்டியதையும் சரி, வேற சில பேருக்கு என்னென்ன எப்படி அந்த நியூஸ் போகணுமோ அதையும் சரி, ஒரு உண்மையா ஒன் மேன் ஆர்மியா இதை செய்து முடித்தது மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். அடுத்தது இன்று பாராளுமன்றத்துல அவங்க யார் கூட பேசணுமோ அவங்க கூட பேசியிருக்காங்க.
அந்த நபர்களே சொல்லியிருக்காங்க, ஓகே நாங்க வந்து இவரை வெளியில வர்றதுக்கு நாங்க வந்து பண்றோம், அவர் வெளியில வருவார் அப்படின்ற ரீதியில அந்த இதை வந்து டக்குன்னு ஒரு 70 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிட்டாங்க. டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அதை முடிச்சிட்டாங்க. இதுதான் டிஃபரெண்ட் மக்களே. யாரை நமக்காக உண்மையா செயற்படுறாங்க, உண்மையா செயற்படுறவங்க அதை நீடிக்கணும் இன்னும் இல்ல ஊரூரா போய் அதாவது இந்த இடத்துல இந்த விடயம் நடந்தது, அதற்கு இவர் தலைமை தாங்கினார், இவர் வந்திருக்கார் அப்படின்னு அந்த விடயம் பேசப்படுறதை விட அங்க யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் பேசப்படுவாங்க, அவங்களோட முகம் தான் வரும். அடுத்தது ஊரூரா போவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஊரூரா போவாங்க. அப்பதானே எல்லா மக்களுக்கும் அந்த முகம் வரும். ஊரூரா போவாங்க, கிளிநொச்சி போவாங்க, வவுனியாவுக்கு போவாங்க, அப்புறம் வந்து முல்லைத்தீவுக்கு போவாங்க, ஜாழ்ப்பாணம் போவாங்க, எங்கெங்க ஊர்கள் இருக்கோ அங்கங்க அவங்களோட தேவை வரையும் போவாங்க. அப்ப அது வரைக்கும் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்க கூடாது. அதுதான் நீதே. சரிங்களா? அப்ப ஒரு விடயத்தை வச்சு இவங்க வந்து பண்றதுக்கும் அதே நேரத்துல மக்களுக்காக சரி ஒருத்தங்களுக்கு ஒரு நீதி வேணும்னா அந்த அதாவது ஒருத்தங்க வெளியில வரணும்னா அதுக்காக செயற்பட்டது ஒரே ஒரு ஆள் தான். அது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் தான். அடுத்தது அவருடைய ஸ்டைல், அதை ஹேண்டில் பண்ற விதம். இப்போ நம்ம வந்து ஒரு விடயத்துக்கு இப்ப சில பேர் பண்றாங்கல்ல, அது வந்து அந்த நபருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கு, அந்த நபர் மேல கோபம் வர்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல அந்த நபர் காசுக்காகத்தான் பண்ணது உண்மை. அந்த நபர் பண்ண வரிகள் அது தப்பு, எங்கெங்க என்னென்ன பண்ணணுமோ அங்கங்க அதை பண்ணணும். அப்படி அது தப்பா பண்ணி போட்டு அது இன்னும் கோபம் வர்ற மாதிரி இப்ப சில விடயங்கள் அவங்க பண்ணைக்குள்ள அந்த நபருக்கு இருக்கிற நாளை விட இன்னும் அதிகமா இருந்தா கூட அதுதான் சில பேருக்கு வேணும். சரிங்களா? ஆனா அதுவே டாக்டர் அவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் உண்மையா சொல்லிட்டாங்க, ரியாலிட்டியை ஸ்பீக் பண்றாங்க. இது டம்மி பீஸ், இது காசுக்கு பண்றது, இது காசு கொடுத்தா இதுவும் பண்ணும் அப்படின்னு அந்த உண்மையை சொல்லிட்டாங்க. அது சங்கீதனுக்கு அது 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 வந்து ஒரு நன்மையாத்தான் போனதை தவிர தீமை இல்லை. அதுதான் இந்த டைம்ல வேணும், அதைத்தான். சரியா? அப்ப டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இவ்வளவு நாள் அவர் கூட ஒவ்வொரு நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கான மக்கள் படை பெருகி இருக்கே தவிர குறையல. சாவச்சேரி இஷ்யூல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்கான அந்த மக்கள் படை கூடி இருக்கே தவிர குறையல. அதுக்கு காரணம் எத்தனை நட்சத்திரம் வேணுமென்றாலும் இருக்கலாம், புதுசா நட்சத்திரங்கள் வரலாம். ஆனா ஒரே ஒரு நிலவு தான், அந்த நிலவிட்ட இருக்கிற அந்த பிரகாசம் போல எந்த நட்சத்திரத்தையும் இல்லை. அந்த ஒரு நிலவா அன்றும் சரி இன்றும் சரி இனிமேலும் சரி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது, ஜொலிக்க போறது மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களால். அவர் இந்த ஒரு வருடத்துல நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காரு. அதுல இப்ப ரீசெண்டா பண்ணது இந்த சம்பவம். இது வந்து எல்லாருக்கும் சிலருக்கு புரியாது, சிலருக்கு வன்மம் இருக்கும், சிலது இந்த திரள் நிதி ஆமக்கல் சென்ற கேடிகட்ட கூட்டமா இருக்கும். இன்னொன்று வந்து இப்படியான விடயங்களை அதாவது அப்படியே நீடிச்சுட்டே போகணும், இது அப்படி அதை விரும்புகிற கூட்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து மூளை இல்லாத கூட்டமாக இருக்கும், மண்டையில மூளை இல்லாத கூட்டமாக இருக்கும். அப்போ இதுகிட்ட எல்லாம் போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணால் நம்மளோட டைம் தான் வேஸ்ட்டு. சரிங்களா? நம்ம வந்து இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை பாதுகாக்கணும். டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். சரியா? அவரை போல ஒருத்தங்க நம்ம ஊருக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு பல பேர் ஏங்குறாங்க. அப்ப அப்படியான பொக்கிஷத்தை பாதுகாக்கிறது மட்டுமில்ல, அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை உருவாக்குவதும் மக்கள் உங்கள் கடமை. சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு தாய் தகப்ப தன்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு எப்படி சரியான முறையில சில விடயங்கள் பண்ணணுமோ அது எப்படி முக்கியமோ அதே போல டாக்டர் அவர்கள் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இவர் மூலம்தான் நாளைய சமுதாயம், நாளைய எதிர்காலம் பாதுகாப்பாகவும் நல்ல முறையிலும் இருக்கும். நன்றி.